வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம குக்கரில் ஆயில் விட்டாச்சு, ஹீட் ஆகிடுச்சு, கடுகு போட்டாச்சு, வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன், ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை இப்போ போட போகிறேன். ஏன் ஃபஸ்ட்டே போடுறேன்னா கருவேப்பிலை கருகிடுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக இப்போ போடுறேன். அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, நான் மைசூர் பருப்பு ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி அதை கழுவி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டக்காய் அந்த மாதிரி கழுவி வச்சுருந்தேன், அதுவும் இதிலையே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்குவோம். ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் மூடிடுவோம். ஒரு 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டோம்னா சுண்டக்காய் மசியல் ரெடி. இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பரோட்டாவுக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாத்தூள் போடாமல் பச்சை மிளகாத்தூள் போடுறதுனால வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப எளிமையான செய்முறை. இந்த மாதிரி நீங்கள் உடனே வேணும்னா இந்த மாதிரி சமைச்சிட்டிங்கன்னா உங்களோட டைமிங்கும் சேவ் ஆகும். இந்த சேம் டைம் குவாலிட்டியான ஒரு சுண்டக்காய் மசியலும் ரெடியாக இருக்கும். வாங்க, 4 விசில் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே ப்ராப்பராக வெந்துடுச்சு. ஸோ நான் இதை வச்சு மசிச்சிடுறேன். சுண்டக்காய் முழுசாக இருக்கும், ஸோ அதனால் அதை மசிச்சிடுறேன். மசிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். Thank you.